ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டிஜி செட்டில் இன்ஜின் சேஃப்டி டிவைசஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் முக்கியமாக இதில் ஒரு 3 மேஜர் காசஸ் இருக்குது ஃபார் எலக்ட்ரிக்கல் ப்ரொடெக்ஷன். வந்து இன்ஜின் வந்து ஷட் டவுன் பண்ணிவிடும். அது ஒரு என்ன மேஜர் காசஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜி செட்டோட எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் டிவைசஸ் என்னென்ன இருக்குது அதையும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் வித் லிமிட்ஸோட டிஜி லாக் ஷீட் இருக்கு இல்லையா, டெய்லி லாக் ஷீட், அது வந்து என்னென்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஜென்ரேட் சேஃப்டி டிவைசஸ் என்னென்ன இருக்குது காமனாக எல்லா இன்ஜின்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்பீட் ட்ரிப் இருக்கும், அப்புறம் வந்து லூப் ஆயில் லோ ப்ரெஷர் ட்ரிப்பு, அப்புறம் அலாரம் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி ஃபியூல் ஆயில் லோ ப்ரெஷர் அலாரம் இருக்கும், அப்புறம் ஜாக்கெட் வாட்டர் ஹை டெம்பரேச்சர் அலாரம், அப்புறம் ஜாக்கெட் வாட்டர் ஹை டெம்பரேச்சர் ட்ரிப்பு, அப்புறம் தெர்மோமீட்டரு, ப்ரெஷர் கேஜ், அப்புறம் லூப் ஆயில் ஹை டெம்பரேச்சர் அலாரம். இதெல்லாமே தான் முக்கியமாக காமனாக எல்லா இன்ஜின்லையும் இருக்க வேண்டிய ஜென்ரேட்டர் சேஃப்டி டிவைசஸ். சரி, 3 மேஜர் காசஸ் எது அந்த எலக்ட்ரிக்கல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து இந்த இன்ஜினை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு காரணங்களாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஓவர் ஸ்பீடு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹை கூலண்ட் டெம்பரேச்சர், மூணாவதாக பார்த்திங்கன்னா லூப் ஆயில் ப்ரெஷர். இதெல்லாம் தான் 3 மேஜர் காசஸ் வந்து இன்ஜினை வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கு காரணிகளாக இருக்குது, அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டத்தில். சரி, டிஜி செட்டோட எலக்ட்ரிக்கல் ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்பீட் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணோம், இன்ஜின் ஸ்பீடை வந்து மானிட்டர் பண்ணோம், அதே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், அதாவது இது செட்டிங் எப்படி நார்மலாக வைப்பாங்கன்னா 118% ஆஃப் ரேட்டட் ஸ்பீட், அதாவது 1500 RPM இன்ஜின் இருக்குன்னா 1770 போச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ட்ரிப் பண்ணி விட்ரும். அது என்ன ஒன்று சிக்னல் கொடுக்கும், எதுக்கு, இந்த ஃபியூல் சப்ளை வந்து அந்த வால்வ் ஒன்று இருக்கும், அது சொலினாய்டு வால்வுக்கு சப்ளை சிக்னல் கொடுத்து அது வந்து என்ன பண்ணும், ஷட் டவுன் பண்ணிவிடும். அதுக்கு வால்வ் க்ளோஸ் பண்ணாவே ஃபியூல் சப்ளை கட் ஆகும். ஃபியூல் சப்ளை கட் ஆனாவே உங்களுக்கு இன்ஜின் ஸ்டாப் பண்ணிவிடும். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச். இது என்ன பண்ணுது, இது வந்து எங்கே மவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா லூப்ரிகேட்டிங் ஆயில் மேனிஃபோல்டில் வந்து அது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ அதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் மைக்ரோ சுவிட்ச் இருக்கும். அந்த சர்டன் என்ன ப்ரெஷர் செட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரெஷர் வந்து தாண்டும் போது, அது அதிகமாகும் போது இது வந்து ட்ரிப் பண்ணி விட்டுடும். மூணாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் கான்டாக்டர் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுது, இது வாட்டர் டெம்பரேச்சர் கான்டாக்டர் சுவிட்சஸ் எங்கே மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, இதுனா கூலண்ட் சிஸ்டத்தில். இது வந்து இஃப் த செட் டெம்பரேச்சர் இஸ் ரீச்ட், இது ஒரு செட் டெம்பரேச்சர் நீங்கள் வைக்கிறீங்க, அந்த செட் டெம்பரேச்சர் ரீச் ஆச்சுன்னா இந்த சுவிட்ச் கான்டாக்ட்ஸ் என்ன பண்ணோம், இதே மாதிரி சிக்னல் க்ளோஸ் ஆகி ஃபியூல் சப்ளை வந்து ஷட் ஆஃப் பண்ணிவிடும், அதாவது வால்வை க்ளோஸ் பண்ணி விட்ரும், ஃபியூல் சப்ளை வால்வை. சரி, அடுத்து இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் காரணகத்தா இந்த ஃபியூல் சப்ளை கண்ட்ரோல் இது எப்படின்னா இந்த ஃபியூல் சொலனாய்டு தான். இந்த சொலனாய்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் இதில் வந்து லொக்கேட்டட் அந்த கவர்னரில் இருக்கும், இல்லைனா வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்பு அந்த இடத்துல இருக்கும், அந்த பாத்தில் இருக்கும். இட் இஸ் எனர்ஜைஸ் டு சப்ளை ஃபியூல் டு தி இன்ஜின் பை ஓப்பனிங் தி வால்வ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் மெயின் கண்ட்ரோலாக வச்சுப்பாங்க. இது எப்போ ஃபியூல் சப்ளை இன்ஜினுக்கு ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த இன்ஜின் வந்து ஷட் ஆஃப் ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கண்ட்ரோலும் கொடுக்குறோம். அது வந்து ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை வந்து வாட்டர் டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரெஷராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுதான். சரி, இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குங்க. இது எலக்ட்ரிக்கலில் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும், ஒரு ஆக்சுவேட்டர் இருக்கும், அப்புறம் மேக்னெட்டிக் பிக்கப் இருக்கும், MPUன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது, கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ப்ரிசிஷன் இன்ஜின் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இது ஏன் தெரியுமா, இது எலக்ட்ரிக்கல் இன்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக ரொம்ப அக்குரேட்டாக இருக்கும். மேக்ஸிமம் 99% அக்குரேசின்னா இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணிச்சுனாவே போதும் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டன்ட்டாக என்ன வந்து ஸ்பீடு வந்து மானிட்டர் பண்ணணும், RPM மானிட்டர் பண்ணினே இருக்கும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஃபியூல் செட்டிங்கை வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவேட்டர் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணும். எப்படின்னா ஃபியூல் சிஸ்டம் வந்து இந்த ஆக்சுவேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து ஸ்பீடு வந்து அதிகமாகுதோ இல்லை குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் சப்ளை வந்து இது கண்ட்ரோல் பண்ணினே இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கண்ட்ரோல் தான். அடுத்தது வந்து இது எப்படி மெஷர் ஆகுது, ஸ்பீடு எப்படி மெஷர் ஆகுது பார்த்தீங்கன்னா அது MPU தான். ஓகேங்களா, மேக்னெட்டிக் பிக்கப் தான் சொல்லுவாங்க. அது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட அந்த ஃப்ளைவீல் ஒன்று இருக்கும், அந்த ஃப்ளைவீலுக்கு பக்கத்தில் இது இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ரெக்கார்டு ஏர் கேப், அதுக்காக அதுலேயே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஏர் கேப் விட்டுருப்பாங்க. அந்த செட்டிங் அது சென்சார் அளவுக்கு செட்டிங் வச்சுருப்பாங்க, அந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது பேஸ் பண்ணி இது வந்து ஸ்பீடை மானிட்டர் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து இன்ஜினை கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்ஜினோட ஸ்பீடை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயக்ராம் தான், சின்ன டயக்ராமு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவேட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளைவீலாண்டு இருக்கிற MPU பாருங்கள். ஸோ ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன, அது எலக்ட்ரானிக் ஃபியூல் சிஸ்டம் டீசல் ஜென்ரேட்டரில் இப்படி தான் இருக்கும் ஒரு செட்டப்பு. ஸோ இந்த கவர்னர் எப்படிலாம் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது பாருங்கள், ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகுது,
அதாவது ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்னா அதுக்கும் கவர்னருக்கு வரும். அதே மாதிரி எம்பியூனாலும் கவர்னருக்கு வரும் கண்ட்ரோலு. பேட்டரி இது சப்ளை சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி 24 வோல்ட் சப்ளை சோர்ஸ் தான் கவர்னருக்கு. ஸோ இது மூணுமே ஸ்பீடு அட்ஜஸ்டிங், ஃபியூல் ஆக்சுவேட்டர், எம்பியூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்ன் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஒரு டிஜி லாக் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த டெய்லி லாக் ஷீட் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இதுதான் வந்து நீங்கள் வந்து இன்ஜின் இப்போ ஆக்சுவலாக எப்போ டீசல் இன்ஜின் ஓடும், ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு சைட்டு இருக்குன்னா வச்சுங்களேன், இனிஷியலாக வந்து இபி பவர் சப்ளை இல்லாதபோது கண்டினியூஸாக டிஜி சப்ளை சிஸ்டம் தான் போகும். அதே நேரத்தில் எல்லாமே பக்கவாக ரன்னிங்கில் இருக்குது, இபி சப்ளை இருக்குது அப்படின்னா ஒரு பில்டிங்க்கு இந்த இன்ஜின் வந்து எப்போ ஓடும், பவர் ஃபெயிலியர் அப்போ இது ஓடும். ஸோ அப்போ ஃபெயிலியர் ஆகும்போது ஓடும்போது இதை வந்து நீங்கள் இன்ஜின் ஒன்ஸ் ரன் ஆச்சுன்னா எவ்ரி 1 hour பார்க்கறது ரொம்ப நல்லது ரீடிங். ஸோ இதெல்லாம் ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதை தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரன் ஹவர்ஸ் இருக்கும், வோல்டேஜ், லோட் ஆம்ப்ஸ், எவ்வளோ ஆம்ப்ஸ் ஆஸ் பர் நேம் பிளேட், எவ்வளோ கெப்பாசிட்டி, அதுக்கேற்ற மாதிரி லோட் ஆம்ப்ஸு, கிலோவாட், பவர் ஃபேக்டர் என்ன இருக்குது, ஃப்ரீக்வன்சி, ஆர்பிஎம், வாட்டர் டெம்பரேச்சர், ஆயில் ப்ரெஷர், இது நார்மலாக எல்லாரும் லாக் ஷீட் மெயின்டைன் பண்ணுறது. இது இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் வந்து இருக்குது, நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் இருக்கும் அதில். இது வந்து ஒரு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் எது முக்கியமான பேராமீட்டர்ஸு, அதுக்கு என்ன லிமிட் இருக்குது, அந்த லிமிட் எக்ஸீட் ஆகக்கூடாது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டர் பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏஎம்எஃப் பேனல் இன் டிஜி செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎம்எஃப்ன்றது ஷார்ட் ஃபார்ம் தான். அது வந்து ஆட்டோ மெயின்ஸ் ஃபெயிலியர் பேனல்னு சொல்லுவாங்க. எப்போ பவர் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பவர் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச்னு சொல்லலாம். இது வந்து எப்போவுமே இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர் வந்து இன்ஸ்டாலேஷனில் இது ஒரு பார்ட் தான். இது ஒரு பார்ட்டு, இது கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுவோம். இது நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் டு தி ஜென்ரேட்டர் செட் டு பவர் கண்ட்ரோல் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆல்டர்னேட்டர் ஏஎம்எஃப் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து டெய்லி லாக் ஷீட்டில் வர பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் முக்கியமான பேராமீட்டர்ஸ். எப்படி என்ன லிமிட்ஸ் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆல்டர்னேட்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம முக்கியமாக வந்து வோல்டேஜ் தான். ஸோ வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 415 வோல்ட் நார்மல் கரெக்டான வோல்டேஜ். அது வந்து லிமிட் வந்து பார்த்திங்கன்னா +or-5% போகலாம். ஸோ RY, YB, BR இது எல்லாமே பார்த்திங்கன்னா RYயில் 415, YBயில் 415, BRயில் 415, இதில் வந்து ஏதாவது +or-5% இருக்கலாம். அதேமாதிரி ஆம்ஸ் பார்த்திங்கன்னா என்ன கரண்ட் ஆம்ஸ் எப்படி பார்க்கணுன்னா, நம்ம டிஜி செட் வந்து எவ்வளோ கேவியோ அதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி கரண்ட்டோ அதை நம்ம தெரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி இது எவ்வளோ கரண்ட் இருக்குது ஒரு ஃபேஸில் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். அதேமாதிரி கிலோவாட்டும் அதில் எவ்வளோ கெப்பாசிட்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ரீடிங் எடுக்கிறோம். அடுத்து பவர் ஃபேக்டர் வந்து நம்ம டிசைன் டிஜியில் வந்து 0.8 பவர் ஃபேக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டியூ டு லோட் ஃபேக்டர் வந்து அது என்ன ஆகும், பவர் ஃபேக்டர் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்து இருக்கும் 0.8 to 1. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லீடிங்கும் போகக்கூடாது, லேகிங்கும் ரொம்ப போகக்கூடாது. ஓகேங்களா? அதேமாதிரி ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா +or-3% தான் நாம்ஸ். ஆக்சுவலாக இபியோட சப்ளை நாம்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி 50%. ஸோ இது வந்து 50 Hz கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம டெய்லி லாக் ஷீட்டில் இருக்க வேண்டியது. அடுத்து இன்ஜின் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜின் ரன் ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம். எவ்ரி ஷிஃப்ட் வந்து நோட் பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒவ்வொரு ரன் ஹவர்ஸ்க்கும் இந்த மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்க்காக வந்து ஏ செக், பி செக், சி செக், டி செக், இ செக்கு அப்படின்னு போயினே இருக்கும். ஸோ ஒரு செக்கும் ஒரு ரன் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி தான் மெயின்டெனன்ஸ் எடுப்பாங்க. இது ஆஸ் பர் மேனுஃபேக்சரோட ரெக்கமெண்டேஷன் பிரகாரம். ஓகே, அதை பற்றி நம்ம நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக கூட வீடியோ போடலாம். அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் என்ன இருக்குன்றது முக்கியம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1495 to 510 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி லூப் ஆயில், இன்ஜினோட லூப்ரிகண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டரு. இந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்னா 3 to 6.5 kg/square centimeter ப்ரெஷர் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அரௌண்ட் 5 இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதேமாதிரி லூப் ஆயில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 75 degree centigrade to 105 degree centigrade இருக்கும். இது எல்லாரும் வந்து இது மெஷர் பண்ணுறதுக்கான அது இருக்கான்னு பார்த்துங்க. இன்ஜினில் எல்லாத்துலேயும் இருக்குமான்னு தெரில, பட் கண்டிப்பாக இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்லெட் டெம்பரேச்சர், அது பார்த்திங்கன்னா 159 degree Fahrenheit இருக்கணும். அடுத்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பேராமீட்டர்ஸ், அந்த கூலண்ட்டோட கூலண்ட் மூலிமா தான் உங்களுக்கு இன்ஜினில் இருக்க ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த கூலண்ட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 degree centigrade to 85 degree centigrade மெயின்டைன் பண்ண நல்லது. 85க்கு மேலே போச்சுனாவே அலாரம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 100 போச்சுன்னா ட்ரிப் பண்ணுறது அப்படி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்லெட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 1 kgலேருந்து 1.5 kg/centimeter² இருக்கும். இன்லெட் டெம்பரேச்சரும் அதே மாதிரி தான் 60 to 85 degree centigrade இருக்கும். ப்ரெஷர் அவுட்லெட் ப்ரெஷரும் வந்து அதே சேமாக தான் இருக்கணும், 1 kg to 1.5 kg/centimeter². சரி, அடுத்தது வேறு என்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பேராமீட்டர்ஸ் இது நம்ம கிலோவாட் ஹவர் ஜென்ரேஷன் எவ்வளோ இருக்கோ அது வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணி, ஆனால் எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகுதுன்றது யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சம்ஷன் சொல்லுவாங்க. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோக்கு வந்து
எவ்வளோ வந்து ஃபியூல் கன்சியூம் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதுவும் ஒரு முக்கியமான இது. அது லூப் ஆயில் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஏன்னா அதுவும் ஒரு தெரியணும் உங்களுக்கு. அது வந்து அதிகமாக போச்சுன்னா ஏதோ லீக்கேஜ் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதேமாதிரி டீசல் லெவலுக்கு முக்கியமாக இருந்தது. அது ஃபியூல் சப்ளை இல்லைனாவே இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனுடைய லெவல் வந்து நீங்கள் டே டேங்க்னு சொல்லுவாங்க, இன்ஜின் பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் மெயின் ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து தான் டே டேங்க்லேருந்து இன்ஜின் வரும். ஸோ அந்த லெவலும் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 50% to 90% மெயின்டைன் பண்ணியே இருக்க வேண்டியிருக்கும் எவ்ரி ஷிஃப்ட். அதே டீசல் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க அதையும் மென்ஷன் பண்ணிடணும். ஃபியூல் கன்சம்ஷன் எவ்வளோ ஆகுது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸு பார்க்கவே முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ். நம்ம டெய்லி லாக் ஷீட்டில் இன்ஜின் ஓடிச்சுனாவே இதெல்லாம் வந்து ரெகுலராக 1 hour ஒரு ரீடிங் எடுத்துக்கினே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தாங்க முக்கியமான பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து டெய்லி லாக் ஷீட்டில் மெயின்டைன் பண்ண வேண்டியது. இன்ஜின் ரன் ஆச்சு கண்டினியூஸாக அப்படின்னா, பவர் சப்ளை ரொம்ப கண்டினியூஸாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 1 hour ஒரு ரீடிங் எடுத்தாகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து டெய்லி ஒரு முறையாவது ஷிஃப்ட்டில் டெய்லி டிஜி வந்து ரன் பண்ணி பார்க்க வேண்டியது. பவர் ஃபெயிலியர் இல்லைனா கூட டெய்லி நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக மார்னிங் செக்னு சொல்லுவாங்க, அது ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஸோ இல்லை மினிமமாக பவர் ஃபெயிலியர் ஆகுது 1 hour, 1/2 hour, 15 minutes ஒரு முறை ரீடிங் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் அது இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் இந்த டெய்லி லாக் ஷீட் ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ டெக்னீஷியன் சைன் போடுவார், ஆப்ரேட்டர் யாரோ அவர், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் அந்த ஷிஃப்ட் இன்சார்ஜ் யாராக இருந்தால் போடுவாங்க. ஸோ இது வந்து ஆடிட்டில் ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் தான் முக்கியமான பேராமீட்டர்ஸு டிஜி செட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக நன்றி, வணக்கம்.